வழக்கமாய் காலை 5 மணிக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது என்னுடைய பழக்கம். எனவே உங்களுக்கும் நான் வாக்குத்தத்தத்திலிருந்து கொடுத்து 3 ஜபங்களை சொல்லி சுருக்கமாய் முடிக்கிறேன். கடந்த வாரம் நமக்கு அந்த கேம்ப் போகிறது லேட் ஆகிடுச்சு. அதனால் முடித்த உடனே சாப்பிட்ட உடனே எல்லாருமே இந்த கேம்ப் போகிறவங்க எல்லாருமே செஞ்சு ஜெபம் பண்ணிவிட்டு யாராருக்கு ஜெபம் பண்ணுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு முடித்த உடனே நேரங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எல்லாரும் நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 29. தெரியுங்க சிஸ்டர், ஸ்டேட் இருந்து அது எல்லாரும் எடுக்கணும். இன்றைக்கு 4 வசனங்கள் தான் கொடுக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் வசனம், நிறைய வசனங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் this is the promised word. யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். The man who was dying blessed me. I mad. The widow is hearted sing. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு வார்த்தையை வாசிச்சு நீங்க தியானிச்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமா நான் சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க. கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்களே இந்த 2 தடவை சொல்லுங்க. உங்க மனசுல போய் பதியும். இந்த 1ஆம் தேதி அதுவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இந்த மாசம் முடியறதுக்குள்ளவே இது பழிச்சாகும். அப்பதான் அடுத்த மாசம் அடுத்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் வரும். எனவே எல்லாத்தையும் திரும்ப அந்த ஒரு வரியை திரும்ப சொல்லுங்க. மூணே வார்த்தை சொல்லுங்க. அடுத்த நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்க ஜெபத்துல மாறணும். எப்போ நீங்க இந்த வசனம் இந்த மாதிரி புது புது வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும். ஒன் செகண்ட், சாரி, திரும்ப சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வரணும்? ஹல்லேலூயா. என் மேல ஆசீர்வாதம் வரணும்னு எத்தனை பேர் ஏங்கி வந்திருக்கிறீங்க? இந்த மாலை வேளையில என் மனம் ஏங்கி இருக்கு, பேச்சே வரல, ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு. ஆசீர்வதிக்கப்படணும். உலகத்துல ஆசீர்வாதத்துக்கு ஏங்காத உயிர்கள் யாருமே இல்லை. எல்லா உயிர்களுக்கும் ஆசீர்வாதம் வரணும். என் மேல ஆசீர்வாதம் வரணும். நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் ஆசீர்வாதமா ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னார் ஆண்டவர். நானே முழுக்க ஆசீர்வாதம். என் பார்வை ஆசீர்வாதம், என் பேச்சு ஆசீர்வாதம், நான் செய்யறது ஆசீர்வாதம், என் சிந்தனைகள் ஆசீர்வாதம், என் மேலவா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நான் ஒரு ஆசீர்வாதமா மாறணும். டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார். அவருடைய சொந்த ஊர்ல அவர் இருக்கும்பொழுது சொல்றாரு, இருக்கும்பொழுது அவரை பார்த்த உடனே ஜனங்க என்ன செய்வாங்களா, அவருடைய கொடையை பிடிச்சிட்டு போவாங்களா நேரில். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொடையை இப்படி திருப்பிப்பாங்களாம். திருப்பிட்டு இந்த ஆந்த கண்ணை மூஞ்சில முடிச்சா போற காரியம் விளங்காது அப்படின்னு கொடையை முடிச்சுட்டு திட்டிகிட்டே போவாங்களாம். டிஜிஎஸ் தினகரன் அவருடைய செய்தியில் சொன்னார், இன்னைக்கு இந்த ஆண்ட கண்ணை ஆசீர்வாதமாக்க மாத்துறது ஆண்டவர். இன்னைக்கு இந்த முகத்தை பார்க்கறதுக்கு ட்ரெயின்ல வர்றாங்க, ஃப்ளைட்ல வர்றாங்க, அவ்வளோ பேர் வர்றாங்க. அப்படின்னா காரணம் நான் இயேசுவோட முகத்தை பாதுகாக்கிறேன். உங்களுடைய முகம் இயேசுவின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம முகத்தில் வீச தொடங்கும் பொழுது நம்முடைய முகமே ஒரு ஆசீர்வாதமா மாறும். நம்முடைய முக தரிசனத்தை பார்க்க எல்லாருமே நாடி வருவார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய இந்த நாளிலே கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதம் வந்தது புரியுது, என் மேல் வந்தது புரியுது. அந்த கெட்டு போக இருந்தவருடைய அந்த வேர்ட் புரியலையே. ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்குது? The man who was dying blessed me. I made the widow's heart sing. அதுக்கு என்ன அர்த்தம்?
வில்லிங்டனை காணும். டைங் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டேன் நான் வந்த உடனே ஆங்கிலத்தை பார்த்து செத்து கொண்டிருக்கிறவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அது மலையாளத்துல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மலையாள பைபிள் உண்டா? மலையாளத்துல the word it's very peculiar. It's a very nice translation in Malayalam. ஏன்னா தமிழ் பைபிள் எழுதுறவங்க யாருன்னா மலையாளிஸ் தான். நம்பூதிரிகளும் தமிழ் பைபிள்ல நிறைய வார்த்தைகள் மலையாள வார்த்தை இருக்கு. யான் ஆத்தியமாயிட்டு போய் சோதிச்சு நான் அகத்தியமாய், அந்த ஆத்தியன்ற வார்த்தையை அகத்தியமான்னு போட்டுருக்கோம். நம்ம தமிழ் பைபிளை மொழிபெயர்த்தவங்க எல்லாரும் மலையாளிஸ். அதனால இதுல உங்கள் குடும்பத்தை தேவன் சாங்கோபாங்கமாக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வ செழிப்பாய் மாற்றுவார். இந்த சாங்கோபாங்கம் என்கிற வார்த்தை மலையாள வார்த்தை. ஆத்தியமாயிட்டு நான் முதல்ல போய் சோதிக்கிறேன் அந்த வார்த்தை இங்க தமிழ்ல அந்த ஆத்தியோங்கிற வார்த்தை நான் அகத்தியமாய் போய் சோதிக்கிறேன் அப்படின்னு. அகத்தியம் அப்படியே மலையாளத்தை தமிழ்ல அப்படியே மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் பைபிள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. சில வார்த்தைகள் தமிழ்ல இருந்து அந்த மலையாளத்தை டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நான் தப்பா பிரசங்கம் பண்ணக்கூடாது, தப்பா மெடிடேட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வசனத்துக்கு 2-3 டிரான்ஸ்லேஷனை கவனிச்சிட்டோம்னா என்னுடைய மெடிடேஷன் சரியா தப்பாவது உங்களுக்கு உணர முடியும். தமிழ் என்ன பண்ணுறது? கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. ஆங்கிலத்தில் சொல்றீங்க பிரசன்ட் கண்டினியூஸ். இப்போ செத்துக்கிட்டே இருக்கிறானே அவரோட ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல வந்தது அப்படின்னு அவன்கிட்ட பாருங்க. சரி, மலையாளத்தில் பாருங்க. தப்பா படிக்கிறீங்க. Job 29 13 maybe next ஒரு வசனம் தள்ளி பாருங்க. என்னால் ஞானம் எവിടെ கண்டு கிட்டும்? படி 12 அதிகாரமே கிடையாது. 29 Job 29 14 பாருங்க அம்மா குமார். 12 நசிக்குமார் ஆயவந்தே அனுகிரகம் எந்த மேல் வரும். நசிக்குமார் வேர்டுக்காக இது நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். ஆனால் நீங்களே எடுத்து படிக்கிறப்ப அது இன்ஸ்பிரேஷன் வரும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் தன்னால வரும். திரும்ப அந்த வேர்டை படிக்கும்போது நசிக்குமார் ஆயவந்தே அனுகிரகம் எந்த மேல் வரணும். This is the blessing. இந்த வசனம் கரெக்ட் தான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். 13 எனக்கு தெரியும் அந்த வேர்ட் நசிக்குமார். நசிக்குமார் ஆயவந்தே அனுகிரகம் எந்த மேல் வரணும். அது இது ஒருவருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன், இங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பேன். இந்த தெலுங்குல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் வார்த்தை. அதனால தெலுங்கு இப்போ வேணும், அது தேடாதீங்க. இப்போ இது 3 மெடிடேஷன் எடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என்பது வந்துச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப ஓஹோடு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு அவன் கெட்டு போகிறான் நாளுக்கு நாள். அவனுக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது. அதை நல்ல விதமாக அவன் பயன்படுத்துறது இல்லை. அவன் கரெக்டாக வருவான். அப்போ அவன்கிட்ட ஆசீர்வாதம் இருந்து அவன் மேலே மேலே கெட்டு போகிறான்ல, அப்போ ஆசீர்வாதத்தில் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை பிடுங்கி உங்கள் மேலே என் மேலே கொடுப்பேன்னு சொல்கிறார். பணத்தை வச்சு தீவிரவாதத்துக்கு குண்டு தயாரிக்கிறான், ஆனால் அதே பணத்தை வச்சு கிராமங்களில் சபை கட்டலாம். ஹல்லேலூயா. கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. என்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தால ஒரு பைத்தியம் ஒருத்தர் இருப்பார். விசால தாத்தா ஒரு பைத்தியம். ஒரு நாள் அந்த பைத்தியக்கார தாத்தாவை பிளாக் ஹெட்ஸ் பெரிய பெரிய ஆயுத போலீஸ்காரங்க வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவர் ரொம்ப நாள் அங்கே தான் இருப்பார். அவர் ஒரு நாள் நைட்டு செல்ஃபோனில் யாரோட பேசுகிறப்போ 3வது மாடியில் நைட்டில் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண விட்டு அவர் பெரிய தீவிரவாதி. அங்கே கடந்த அழுக்கு மூட்டையில் எல்லாம் ஃபுல்லாக 1000 ரூபா கற்று நோட்டாக இருந்துச்சு. அதான் உடனே சிபிசிஐடி போலீஸ் வந்து வந்துருச்சு. உடனே சர்ச்சை விசுவாசிகளா, ஐயோ இத்தனை நாள் மூட்டை இங்கே தான் கிடந்துச்சு, இந்த பைத்தியம் இவ்வளோ
ஐயோ நான் கூட சாப்பாடு மிஞ்சி போனா பிச்சை தான் அவருக்கு தானே போடுவேன் அப்படி எல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அவர் தீவிரவாதின்றதும் அவ்வளோ பணத்தை வச்சு அவங்க அங்கே ப்ரௌன் சுகர் கடத்துறாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லா ப்ரௌன் சுகரும் தங்கசாலை வழியாக தான் போகும். ஏன்னா தங்கசாலை தான் எல்லா மார்வாடிஸும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது நான் இருக்கிற தெரு. ஹோல்சேல் வியாபாரங்கள் எல்லாம் அங்கே தான் நடக்குது. எல்லா மார்வாடிஸும் சினிமாவுக்கு ஃபைனான்சியர்லேருந்து மொத்த பணமும் மெட்ராஸில் தான். எங்கள் ஸ்ட்ரீட் பேரே தங்கசாலை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்தில் போய் தங்கசாலை நடக்கிறவோ இல்லையோ பூமியில் நடக்கிறதே இல்லை சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அவர்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கெட்டு போற தாத்தா மேல இருந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்திருந்தா நம்ம சபைக்கு சொந்த இடம் வாங்கிருக்கலாமே. பாயிண்ட் வந்துட்டு எவ்வளோ பேருக்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களால எந்த விதமான நன்மைகளும் இல்லை. எவ்வளோ பேர் நல்ல பிளஸ்ஸிங்கா இருக்கிறாங்க. அந்த பிளஸ்ஸிங்னால தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்கு விரோதமா காரியங்களை செய்யறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யறாங்க. பெருமையினால தேவனை எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எங்கெங்கெல்லாம் ஐஸ்வர்யம் அழியுதோ, எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் கெட்டு போதோ, அவன் கெட்டு போறவன். அவன்கிட்ட ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அப்படி கெட்டு போக போற ஆசீர்வாதம், மிஞ்சின ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து படிச்சாலே நம்ம ஓகோடு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பைபிள் ஒரு உதாரணம் சொன்னா வில்லியம் ரொம்ப ஆசைப்படுவேன். இதுலயும் பைபிள் இல்லஸ்ட்ரேஷன் தான் ரொம்ப பிடிக்குது. வஸ்தி அவதான் ராஜா. மாமா வந்து உட்காருன்னு கூப்பிட்டாரு. ராஜா நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிச்சு. கடைசியில கேரா பிளாட்ஃபார்ம் எஸ்தர் முருதைக்காய் அவன் சித்தப்பா. அந்த அம்மாவுக்கு ஒரு அடையாளமே கிடையாது, அட்ரஸே கிடையாது. எஸ்தர் சாதாரண ஒரு யூத பெண் தான். அப்பா அம்மா கூட இல்லை, வேற ஒருத்தரால வளர்க்கப்பட்ட ஒருத்தர். ஆனா இந்த வஸ்தி ராஜாவுடைய வார்த்தையை கேட்கிற உடனே எந்த வீட்டுக்கும் புருஷன் தான் தலைவர். அது அவங்க எழுதி அனுப்புனாங்க அந்த நாட்டில். இந்த மனைவி கீழ்ப்படியாதனால உடனே வஸ்தியை தள்ளிட்டு தேவன் எஸ்தரை அங்கே ஏற்படுத்தினார். இப்ப கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் நம்ம யாரையும் தள்ளிட்டு அவங்க உட்காரக்கூடாது. நம்ம எதுவும் அப்படி செய்யக்கூடாது. இன்னொரு சீட்ல நம்ம போய் உட்கார்றது இல்லை, நமக்குன்னு ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பைபிள்ல எவ்வளோ ஆசீர்வாதத்தை கேட்டிருப்பீங்க, ஆனா இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. இது மெடிடேட் பண்ணாதான் கிடைக்கும். எவ்வளோ பொருள்கள் கெட்டு போகுது, எவ்வளோ காரியங்கள் வீணா போகுது. இப்போ இன்னொரு வசனம் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எக்லெசியாஸ்டிக்ஸ் chapter 6 verse 2 படிங்க எல்லாரும். God gives the man wealth, possessions, and honor, so that he lacks nothing in his தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். ஆனாலும் என்ன கொடுக்கவில்லை என்று போட்டிருக்குது? அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை. அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அந்த அனுபவிக்கும் சக்தி, அந்த வேர்டு மட்டும் அப்ரூவ்ட் வேர்டு மட்டும் இங்கிலீஷ்ல படிக்கும்போது அனுபவிக்கும் சக்தி. எனக்கு ஃபுல்லா படிக்க முடியாது. God does not enable him to enjoy them. Exactly. Enjoy them. இவர்தான் சம்பாதிச்சார். ஐஸ்வர்யம் கனம் வந்தது அவருக்கு. ஆனா God cannot give enjoy. அந்த அனுபவிக்கும் சக்தியை அவனுக்கு தேவன் கொடுக்கவில்லை. அடுத்த வரி. And a stranger enjoys them instead. God bless you, brother. You and me, this country is changes. Praise the Lord.
Hallelujah. Hallelujah. This is the greatest blessing. இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டதே இல்லை, நீங்க இது மாதிரி ஒரு வசனம் கேட்க போறது Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது, Hallelujah. எத்தனை பேர் திருப்தியா வீட்டுக்கு போவீங்க, Praise the Lord. இது எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க முதல்ல. இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஒன்று போக சொல்றேன். Praise the Lord. இன்னொரு வசனத்தை படிங்க. எக்லோசியாஸ்டிக்ஸ் 2வது அதிகாரம், அதாவது பிரசங்கி 2வது அதிகாரம் 26. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு எப்படி தெரியும்? படி. தேவன் தமது பார்வையில் எல்லாரும் சேர்ந்து படிங்க, எல்லாரும் சேர்ந்து God படிங்க. gives us time. படிங்க. தேவன் தமது பார்வையில் நல்லவராய் இருக்கிறவர்களின் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவர்களுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவர்கள் சந்தோஷமாய் வைத்து போகிறவர்களுக்கு சேர்த்து வைக்கும் தொல்லையை அவர் நியமிக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, எனக்கு கவனிங்க. உங்களுக்கு புரியாது, நீங்க 10 தடவை படிச்சா அம்மா சிஸ்டர் இந்த 10 தடவை படிச்சாலும் உங்களுக்கு புரியாது. நான் சொல்றேன். 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க, இன்னொருத்தங்க வந்து தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்களா இல்லாதவங்க. அவன் என்ன செய்யறாரு? தேவனுடைய பார்வைக்கு நல்லவங்களா இல்லாதவங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்திருக்கிறார். என்ன தொல்லை? சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எதுக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் 24 hours பணம் சம்பாதிக்கிறதும் எல்லாம் அவங்களுடைய வேலையை சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லைதான். வீடு கட்டி கார் வாங்கி அது வாங்கி இது வாங்கி இங்கேருந்து டீயா கிளைம் பண்ணி ஊர்ல இருக்கிற மொத்தத்தையும் கண்டெய்னர்ல போட்டு கொண்டு போய் அங்க போய் வச்சு எல்லா வேலையும் அவங்க எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைங்க அது? இங்கிலீஷ்ல என்ன போடுறது? சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. God gives the task of gathering and storing up well to hand it over to the one. இல்ல, அது வந்து அதுக்கு அடுத்தது. Task of gathering and storing up. அவங்களுடைய வேலையே இந்த சில பேர் Gathering and storing up. இது சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை. 2 வேர்டு இங்கிலீஷ்ல. அப்ப அவங்க நிறைய பேர் சேர்த்து வைக்கிறப்ப யோசிச்சுக்கீங்க, நமக்காக தான் எல்லாத்தையும் கத்த சேர்த்து வச்சிருக்காரு. இனிமே அந்த பெரிய பெரிய வெள்ளை கவுனை பார்த்து ஆசைப்பட மாட்டீங்க. இதை விட அருமையாளா போட பரவாயில்ல. ஹல்லேலூயா. வெள்ளை கவுன் அவங்களுக்கு தெரியுதா? அங்க பாத்தீங்களா, இங்க போறப்பெல்லாம் பெருமூச்சு விடுறீங்க, அது காதுல கேக்குது. பாஸ்டர் எப்படி தெரியும்? எல்லாம் தெரியும் பாஸ்டர். இப்ப எல்லா வாசம் சொல்லுங்க. கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம். இப்ப பிரதர் இங்கிலீஷ்ல படிச்சாங்கல்ல, அந்த பிரசன்ட் கண்டினியூஸ். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, டையிங், செத்துட்டு இருக்கிறான். அவன் செத்துட்டானா அந்த ஆசீர்வாதம் வீணா போயிடும். நான் இன்னைக்கு பிரீச் பண்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில படிக்கணும். ஹல்லேலூயா. டையிங், அவன் போன உடனே அப்படியே அவ்வளோ பணம் வீணாயிடும். கனடா, ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி அது போயிடுது. அப்போ அது பெற்றோருடைய பணம் காசு எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். அதை அப்படியே கவர்மெண்ட் எடுத்துக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் தான். குழந்தை பற்றிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி குழந்தை நீ வளர்க்குறியா இல்லை நான் வளர்க்கட்டுமா கேட்டு அக்ரிமெண்ட் போட்டு தான் குழந்தைய பற்றி யோசிப்பாங்க. அப்போ அந்த சொத்து என்ன ஆகுது? அது அப்படியே கவர்மெண்ட் போய் கிடைக்குது. நிறைய சொத்து வீணாக போகுது. நான் உங்களுக்கு எனக்கும் ரெண்டு பிரச்சனையே சொல்லல, அதுக்குள்ளே சிஸ்டருக்கு நல்லா புரிஞ்சு பாஸ்டர் எனக்கு 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 அந்த ஆசீர்வாதம் நான் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ அது இங்கிலீஷ்ல, மலையாளத்துல அது எப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எக்ஸாக்ட்லி பண்ணி மலையாளத்தை சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கும். இங்கே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாட்டும் நம்ம வந்துட்டு அவன் அழிஞ்சிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க. ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துட்டு இருக்கிறான். அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கி கத்த நம்ம கையில கொடுக்குறாங்க. அது இங்கிலீஷ்ல வேற மீனிங், தமிழ்ல வேற மீனிங், மலையாளத்துல வேற மீனிங். இதுதான் மெடிடேட். கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. வஸ்தி தான் அந்த நாட்டு ராணி. அந்த அம்மா முடியாதுன்னு உடனே கேரா பிளாட்ஃபார்மாக எஸ்தரை தேவன் நாங்கள் உட்கார வச்சு ஆசீர்வச்சது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீட் ஆயத்தமா இருக்குது. இந்த புதிய மாசத்துல கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 சேர்ந்து பாடுவோமா? ஆசீர்வதிக்கும் தேவன்
நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. உடனே எல்லா பெண்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இந்த பிரசங்கில இருந்து 2 பார்த்திருக்கோம். ஒண்ணு என்னன்னா, ஒருத்தங்களுக்கு சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லையை தேவன் நினைச்சிருக்காரு. அப்ப உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க சேர்த்து குவித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இதுல நான் சரியா ப்ரீச் பண்றேன், கவனிச்சுங்க. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. அப்படி ஒருச்சா பதில் வர பாஸ்டர் அப்படியே எல்லாம் எடுத்துனா பாஸ்டர் தான் ப்ரீச் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி யோசிக்க கூடாது. நல்லா கவனிங்க. முன்னாடி ஒரு உபதேசம், செழிப்பு உபதேசம், ஏதாவது ஒரு பொருள் மேல கை வச்சு ஜெபம் பண்ணா அவனுக்கு அந்த மாதிரி பொருள் கிடைக்கும். அது இஸ் நாட் கரெக்ட் வே. இன்னொருத்தருடைய பொருள் வேண்டாம். உங்களுக்குன்னே கர்த்தர் எத்தனையோ கெட்டு போகிற ஆசீர்வாதங்களை தேவன் இந்த மாதத்துல எடுத்து உங்க கையில கொடுப்பாராக. இப்ப 3 மெடிடேஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்குறேன். முதல் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆபிரகாம் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் சொன்னாரு, இனிமே உன் மனைவியை நீ சாராய் என்று கூப்பிடாதப்பா, சாராள் என்று கூப்பிடு. நமக்கு பேரை மாத்துறது மட்டும் இல்ல, நம்ம மனைவிக்கும் பேரை மாத்திட்டா அதை போல ஆசீர்வாதம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, கணவனுக்கு பக்தி கூட்டிகிட்டே போகும், மனைவிக்கு பக்தி குறைச்சிட்டு வரும். சில இடத்துல மனைவிக்கு பக்தி கூட்டிகிட்டே போகும், கணவனுக்கு பக்தி குறையும். இந்த பக்தியில கூட அப்டக்கிள்ஸ் வரும்போது சரியா சேர்ந்து போக இருக்க முடியாது. அதுமாதிரி டேலண்ட்ஸ்ல சில பேருக்கு இவங்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, இவங்க டேலண்ட் கம்மியா இருப்பாங்க. அப்புறம் வெல்த்ல பண ரீதியா, படிப்பு ரீதியா, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணும்போது இந்த படிப்பு, பணம், இதெல்லாம் எதுக்கு, டேலண்ட்டு, இதெல்லாம் பார்க்கறது எதுக்காகன்னா, அப்பதான் அந்த அந்த ஆத்துமாவுல இசைவு கிடைக்கும். ஆண்டவர் சாராள் பேரையும் மாத்தினார். மாத்திட்டு உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பேன்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே ஆபிரகாம் பிரேயர் பண்ணார். இந்த பிரேயர் வந்து பிரதர், வாக்குத்தத்தங்களின்படி ஜெபிக்காம அப்பொழுது இருக்கிற சூழ்நிலையின்படி ஜெபிப்பது இது தவறு. அதான் இது வரைக்கும் நான் முதல்ல 3 குறிப்பு சொன்னேன், உங்களை ஆசீர்வதிச்சேன். அதுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன். இப்ப நான் சொல்றது ஜெபத்தை பத்தி. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆபிரகாம் என்ன ஜெபம் பண்ணார்னா, சூழ்நிலைகளை படி ஜெபிச்சாலே தவிர எதிர்படி ஜெபிக்கல. நீங்க ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை அனுப்புறீங்க. அந்த ஜனங்க என்ன செய்யணும், வாக்குத்தத்தங்கள் கிடைச்ச உடனே அந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில ஜெபிக்கணுமே தவிர அன்றைக்கு நம்ம கடந்து போற சூழ்நிலையின் அடிப்படையில ஜெபிக்க கூடாது. வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் தான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுமே தவிர எதன் அடிப்படையில் ஜெபிக்க கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு, நீ கீழாகாமல் மேலாகாய். அப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கே உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல உயர்த்த போறாரு. அந்த நீ கொடுக்க போகிற உயர்வுக்காக நன்றி. எப்பவுமே உங்க மனசுல ஒரு பெரிய உயர்வை தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நிறைய பேர் ஸ்டாக்ல ஆகி நின்றுவாங்க. ஸ்டாக்னா என்ன, ஒரு தேக்க நிலை. இது எனக்கு போதும், இதுலயே இருக்கிறதுலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி வரக்கூடாது. இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும், இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும், இன்னும் தேவனோடு நம்ம நெருங்கி வரணும். ஆபிரகாம் பண்ண ஜெபம் என்ன, தப்பான ஜெபம்னா அவர் பண்ண தப்பு என்ன, அந்த சூழ்நிலையின்படி ஜெபித்தார். வசனத்தை வாசிங்க.
ஆதியாகமம் 17:17. Genesis chapter 7 chapter 17. இருமா 17:17. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். This is the prayer. பாருங்க, சேர்ந்து படிங்க. கெட்டப்பழக்கம் படிக்கும்போது கொஞ்சம் படிச்ச உடனே அப்புறம் சிரிக்கிறது, அப்புறம் யோசிக்கிறது அப்படிலாம் இல்லை. வசனத்தை படிக்கிறப்ப தெய்வ பயத்தோட ஆரம்பத்தில் படிக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஒழுங்கா படிங்க. படிச்சா உங்களுக்கு ஏதாவது புரியணும். என்னால் இப்போ மேலே 10 வருஷம் கீழே 10 வருஷம் படிச்சா உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இப்போ நான் கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு முந்தின வருஷம் சொல்லிட்டேன், கீழே வருஷம் சொல்லிட்டேன். படிக்கிறது தெளிவா படிங்க. திரும்ப ஒரு படிங்க. அதுக்கு பக்கத்தால போட்டுருங்க, இது தப்பான ஜெபம், இதை நீங்களும் நானும் வாழ்க்கையில செய்யவே கூடாது. இட்ஸ் a wrong prayer. இப்பதான் ஆண்டவர் இவ்வளோ ப்ராமிஸ் அவர் கொடுத்துருக்காரு. எங்க சர்ச்சில் நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுவோமே தவிர, சர்ச்சில் ஜெபம் முடிச்சு அதை பிரசங்கெல்லாம் முடிச்சு ஆசீர்வாதம் பண்ண பிறகு ஜனங்கள்கிட்ட பிரச்சனைகளை பேச விட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமான வார்த்தை கேட்டு மறுபடி எனக்கு உடம்பு வலி சரியில்லை, எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, பண கஷ்டம், வேலை பிரச்சனைன்னு மறுபடியும் பேசுனா இவ்வளோ மெசேஜ் ஆசீர்வாதத்தையும் நீ ஏன் அழிச்சிருவேன்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் நல்லா பிளஸ்ஸிங்காக கொடுத்துட்டு அப்போ நாங்கள் ஜனங்க என்ன கேட்டாங்க, அப்போ நாங்கள் எப்போ எங்கள் பாஸ்டர் டேபிள் கஷ்டத்தை சொல்கிறது? ஓகே, நீ சர்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வா. சர்ச்சு முடிஞ்சு போகிறப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான் செய்வேன். நான் உன் பிரச்சனைகளை கேட்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆசீர்வாதத்தை பேசியிருக்கேன், அது உன் மேலே பழிச்சிருக்குது. மறுபடியும் இவ்வளோ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிற நேரத்தில் இருக்கு புலம்புற. அப்போ நீயே அந்த நான் அது மாதிரி ஹவுஸ் விசிட்டிங் போனாலும் அந்த போயிட்டு அந்த வாசல் படியோடு அவங்களை விட்டுட்டு வந்துடுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹவுஸ் விசிட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வாசல் படி விட்டு இறங்கி வரும்போது மறுபடியும் பாஸ்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அந்த விட்ட பிரச்சனை மறுபடியும் தொடங்கும். சரியா பழக்கி வைக்கப்படாத ஜனங்க. இப்போ இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு மறுபடியும் பழைய பிரச்சனை பேசுறப்ப உங்க வாயாலேயே நீங்க ஆசீர்வாதத்தை அழிச்சிருந்தீங்க. என்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சொல்றது சரின்னா நீங்க ஆமென்னு சொல்லலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, அப்போ உங்களோட மனநிலை ஆசீர்வாதமா மாறுது. இதே ஆசீர்வாதத்தோட சில பேர் ஸ்வீட் சாப்பிட்டு மற்ற எதையும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த தித்திப்பு அப்படியே நாக்கிலே இருக்கணுமா. நான் நல்ல ஒரு பொருளை சாப்பிட்ட பிறகு இனிமேல் நான் அதை சாப்பிடலங்க, அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் இருக்கட்டும், இப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அப்படியே இருக்கணும். நீங்க அதில் என்ன பார்க்குறீங்கன்னா அது ஒரு ப்ரேயர். இந்த ப்ரேயர்ல தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து, முஸ்லீம்கள் அப்படிதானே ஜெபிக்கிறாங்க, முகக்குப்புற விழுந்து. எங்களுடைய சபைகளில் நாங்கள் இந்த மாதிரி 1ஆம் தேதி திருமண சபைகளில் சில நேரத்தில் எல்லாரையும் முகக்குப்புற விழுவிக்கிறது சாஷ்டாங்கமா. எப்போவாத சமயத்தில் ஒரே மாதிரி இருக்காது யாராவது, எல்லாம் முகக்குப்புற விழுந்து ஆராதிப்பாங்க. வானவனது சிங்காசனம் பூமியானது பாதப்படி. அவருடைய சமூகத்தில் அட்லீஸ்ட் நீங்க தனி ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய அறைக்குள்ள போய் உங்க ரூமுக்குள்ள போய் ஏதாவது பெரிய அளவுல உங்களுக்கு கர்த்தர் செய்யணும்னா நீங்க அங்க போய் தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க. முகக்குப்புற விழுந்து கர்த்தரை கேட்டு பாருங்க. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களும் கர்த்தர் தான். அப்ப அவங்க முகக்குப்புற விழுந்து பாருங்க, அந்த தோற்றம் மிக அழகா இருக்கிறது. ஜெபம் பண்ற மாதிரி சில பேர் முகக்குப்புற விழுந்து இருதயத்தில் நகைத்து. சாராலும் சிரிச்சா, ஆனா சிரிச்சுட்டு சிரிக்கலன்னு போய் சொன்னா. அங்க வந்து தூதர்கள் வந்தப்ப சிரிச்சுட்டு சிரிக்கலன்னாங்க. இங்க பாரு, ஜெபத்துல ஒரு சிரிப்பு. இது என்ன மாதிரி சிரிப்பு? உங்களை ஜெபம் பண்ண சொன்னாங்களா, உங்க கஷ்டத்தை சொல்லி புலம்ப சொன்னாங்களா? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்கும் ஒரு நக்கல் சிரிப்பு, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ அதுக்கு ஒரு கேலி சிரிப்பு. எல்லாம் சிரிச்சு முடிச்சுட்டு இஸ்மவேல் பிழைப்பானாக என்று விண்ணப்பம் பண்ணினார். நான் தப்பா பிரிச்சு பண்ண நினைக்காதீங்க, முந்தின வருஷத்தை படிக்கல, சாராள்கிட்ட குழந்தை கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன ஜெபம் பண்ணிருக்கணும்? சாராலும் ஈசாக்கும் பிழைப்பானாக ஜெபிக்கணும்.
அப்படி கர்த்தர் சொல்ல பிறகு மறுபடியும் ஏன் நீ மறுபடியும் உனக்கிட்ட இப்ப இஸ்மவேல் இருக்கா, ஒரு நாள் கர்த்தர் ஈசாக்கை கொடுப்பார். இன்னைக்கு என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு ஜெபிக்காது. நீ எப்படி இருக்க போறங்கிறத ஆவிக்குரிய கண்கள்ல பாரு. உனக்கு அந்த குருட்டு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம இப்படித்தான் இருக்கிறோம், ரைட் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்ம எப்படி இருப்போங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு போக தொடங்கிடுவோம். இன்னைக்கு நான் கூட இருக்கிறேன், ஆனா ஒரு நாள் நான் பெரிய அளவுல வரப்போறேன் எனக்கு தெரியும். அப்ப நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் ஈடுபடக்கூடாது, யாரை பத்தி பேசக்கூடாது, எந்த காரியத்தில் சின்ன விஷயங்கள் ஈடுபடக்கூடாது, சின்ன சின்ன பாவங்கள் ஈடுபடக்கூடாது, ரொம்ப கண்ணியமா நடக்கணும், சரியா. ஏன்னா கர்த்தர்களை ஓஹோன்னு வச்சிருக்க போறாரு. நான் ஒரு பெரிய நிலைமையில ரொம்ப நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன், அந்த நாள்ல இந்த காரியங்கள் தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கவனமா நடக்க தொடங்கிடும். நம்ம ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். முதல் வசனம் படிக்க இங்கிலீஷ்ல 17 say? Yes, 16. 16. Chapter 17, verse 16. Verse 16. I will bless her and will surely give you a son by her. இதுக்கு மேல என்ன பதில் வேணும்? I will surely give you a son. அவள்கிட்ட இருந்து உனக்கு நிச்சயமா ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்ப அந்த குழந்தைக்கு ஜெபிக்கிறதை விட்டு இவர் யாருக்கு ஜெபம் பண்ணாரு? அதுல போட்டிருக்குது, அவர் முகக்குப்புற விழுந்து. யாராவது பார்த்தாங்கன்னா ஐயோ பிரதர், ஐயோ பாஸ்டர் சந்திரசேகர் என்ன முகக்குப்புற விழுந்து பக்தி விளைவா ஜெபிக்கிறாரு. ஆனா இதயத்துக்குள்ள இது என்ன சிரிப்பு இல்ல, ஒரு அவிசுவாச சிரிப்பு. நமக்கு எங்க கர்த்தர் செய்ய போறாருங்கிற ஒரு அவிசுவாசம், அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். God always faithful. தேவன் உங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே விசுவாசம் உள்ளவராக இருப்பார். நீங்க இதயத்துக்குள்ள சிரிக்காதபடி ஜாக்கிரதையா இருக்கு. Hallelujah. Hallelujah. God told you, ஒரு நாளைக்கு நீங்க குடும்பமா கான்கார்ட் ஃபிளைட்ல டிராவல் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. உடனே கான்கார்ட் ஃபிளைட்டா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. நம்ம எப்படி குடும்பமா எதுக்காக கான்கார்ட் ஃபிளைட்ல போக போறோம்? அது குடும்பமா போறது, 4 பேருக்கு டிக்கெட்டுக்கு என்ன ஆகும்? அது எவ்வளவு செலவு? அப்படிலாம் நம்ம இருதயத்துக்குள்ள யோசிக்க கூடாது. ஒரு நக்கல் சிரிப்பு, அது நடக்கட்டும் அப்படின்னு செய்யக்கூடாது. உடனே அந்த ஆசீர்வாதம் வரும்போது இல்ல, எங்க ஊழியக்கார தேவன் சொல்லிருக்காரு, நிச்சயமா நான் கான்கார்ட் ஃபிளைட்ல குடும்பமா போவேன். இல்ல நக்கலை உள்ளத்துல சிரிக்கிறீங்களா இல்ல உண்மையா விசுவாசம் வந்துருச்சா? ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தோட கான்கார்ட் ஃபிளைட் தெரியும், அதுல டிராவல் பண்றவங்க மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் மட்டும்தான். நம்மள மாதிரி ஆட்கள் போறதுக்கு கஷ்டம். ஆனா தேவன் சொல்றாருன்னு வச்சுக்கீங்க, உடனே நீங்க இதயத்தின் ஆழத்துல ஒரு சிரிப்பு, நீ இதயத்தின் ஆழத்துல சிரிக்கிற சிரிப்பு தேவனுக்கு தெரியும். இட் இஸ் யுவர் மெடிடேஷன். பி கேர்ஃபுல். எனக்கா கல்யாணம்? இனி எந்த காலத்துல கல்யாணம் பண்ணி எனக்கே கல்யாணமா? எனக்கு கல்யாணம் எல்லாம் சிரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. இல்ல என்ன தேவன் இப்படி வைப்பார். இவர் என்ன பண்ணுது ஜபம்? இவர் என்ன பண்ணார் தெரியுங்களாப்பா? இவர் பண்ண தப்பான ஜபத்தினால உங்களுக்கு எனக்கும் கஷ்டம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த பகுதியில் பின்பக்கத்துல நீ இஸ்மவேலுக்காக செய்த ஜபத்தை கேட்டு அவனும் ஒரு பெரிய ஜாதியா இருப்பா. அதுக்கு அடுத்த 2 வருஷத்தை தாண்டி படிப்பா, படிங்க. கவனிங்க, இதுதான் ஆபத்தான ஆசீர்வாதம். கெட்டுப்போக என்னுடைய ஆசீர்வாதம் வேறு, இது ஆபத்தான ஆசீர்வாதம். கரெக்ட் பிரதர்? Understand. Your meditation is good. தேவையில்லாத ஜெபம் பண்ணி தேவையில்லாத ஆசீர்வாதத்தை வாங்கி Groups. சொல்றேன், என்ன ப்ரீச் பண்ண போறோம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுது தான் எனக்கு தேவை. ஸோ இஸ்மவேலை ஆசீர்வதிச்சு இப்போ சில நேரங்களில் நம்ம தப்பு ஜெபம் தானே பண்ணி வச்சிடறோம். தப்பான ஜெபம் பண்ணிட்டோம்னா
அதனுடைய விளைவை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியிருக்கு. பிள்ளையார் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுது, அதிக ஆர்டர் இருக்கு. நீ நல்ல ஜெபம் பண்ணி கேட்கிறாரோ இல்லையோ, தப்பு ஜெபம் பண்ண டக்குனு கேட்டாரு. இவங்க முகக்கப்புறம் விழுத்து நக்கல் சிறு விசிச்சாரு பாரு. கடைசி ஆடு சொல்லிட்டாரு, நான் இவனையும் ஆசீர்வதிப்பேன்ட்டார். அப்ப அதனால என்ன பிரச்சனை? அவனை ஆசீர்வாதம் ஆயிட்டானா இன்னைக்கு நீங்க டிவி பார்க்கறது இல்லை, நீங்க அந்த சேனல் பார்க்க மாட்டீங்க, வேற பார்ப்பீங்க. நீங்க பிபிசி பார்த்தீங்கன்னா தெரியும், பலஸ்தீனியர்கள் இன்னைக்கு கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருப்பாங்க இஸ்ரவேல் மேல. பிபிசி பாருங்க, பிபிசியில் இந்த நியூஸ் மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா பலஸ்தீனர்கள் இன்னைக்கு அவருக்கு பெலிஸ்தீனர்கள் கல்லை விட்டு எறிவாங்களாம். அவனுக்கு பழைய பைபிளில் போட்டுக்க சட்டம் இன்னைக்கு கல்லை வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அவன் வச்சதெல்லாம் மிஷின் கன்னு. இஸ்ரேல் தான் உலகத்திலே மிகப்பெரிய ராணுவம். அவ்வளவு பெரிய ராணுவத்தில் இன்னும் கல்லை வச்சு அடிக்கிறான்னா வசனம் நிறைவேறுது. ஆபிரகாம் பண்ண தப்பான ஜெபம், ஒழுங்கா இஸ்ரேலுக்காரன் நைட்ல தூங்க முடியல, டகால் வீட்டுல கல் வந்து விழுந்துச்சு. ஏன்னா நீ பண்ண தப்பான ஜெபம். ஏன் தப்பான ஜெபம் பண்ணுவானே, இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பானே. மோசே சொன்னாரு, என் பேரை கிரிக்கிடுங்க சிஸ்டர், இப்படி எல்லாம் ஜெபிக்க கூடாது. உடனே பேரை கிரிக்கிட்டாரு. போகலையே, எங்க போல போகல. இதுக்கு மேல போல பயந்துருவீங்க. ஸோ இனிமே நீங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்காதீங்க, ப்ராமிஸ் வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்து எத்தனை சவுதி கான்கிரிகேஷன்ல உங்கள்கிட்ட ஒரு நல்ல சிறப்பம்சம் இருக்கு. ஒரு சாட்சி சொன்ன பிறகும் அழகா சூட்டபிளா பாடுறீங்க. எங்க சர்ச்சில் இந்த பழக்கம் உண்டு, அதை நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்றேன். இனிமே ஒவ்வொரு ஜெப குறிப்பு ஜெபிக்கும் பொழுதும் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிங்க. அவங்க ஜெப குறிப்பு சொன்ன உடனே இன்னைக்குல நீங்க ஒரு இதா வச்சுக்கீங்க. யாரு எந்த ஜெப குறிப்பு சொன்னாலும் உடனே பிரதர் நீங்க ப்ராமிஸ் வேர்டை போட்டு ஜெபிங்க. கண்டிப்பா அவங்க ஜெப குறிப்பை இந்த ப்ராமிஸ் வேர்டு தூக்கிட்டு வந்துடும். உங்க ஜெபம் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. தென் செகண்ட் பிரேயர். இது என்ன? பீட்டர் டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஷார்ட்டா முடிச்சது. ஓகே. 9:30 முடிக்கணும். 8:30 ஆச்சு, போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நான் தான் வீண் கதைகள் சொல்லாம, ஜோக் சொல்லாம அப்படியே ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். பீட்டர் என்ன ஜெபம் அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இதை நீங்க எதுவும் கேட்க முடியாத சத்தியம். 10வது அதிகாரம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நீங்க இவ்வளவு படிச்சு டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 10வது அதிகாரம் 14-15 மட்டும் படிங்க. 14 and 15 மட்டும் படிங்க. சரி, இப்ப நான் அந்த ஆபிரகாம்ல சொன்ன மெடிடேஷன்ஸ் எல்லாரும் நல்லா கவனமா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிச்சதுனால தப்பான ஆசீர்வாதம் வந்து இன்னை வரைக்கும் தலைவலி. இதெல்லாம் போய் நீங்க இப்ப சும்மா கோடு தான் போட்டு காட்டிருக்கேன். நீங்க தயவு செஞ்சு இந்த சத்தியத்தை எழுதி வச்சுட்டு போயிடாதீங்க. மெடிடேட் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. கெட்டு போகிறதுடைய ஆசீர்வாதம் வரணும், ஆனா கெட்ட ஆசீர்வாதம் வேண்டாம். எப்படி இருக்கு மெசேஜ்? கெட்டு போகிறதுடைய ஆசீர்வாதம் வரணுமே தவிர கெட்ட ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? இஸ்மவேலுக்கு ஜெபம் பண்ணி இஸ்மவேல் பெரிய ஜாதியாகி கல்லை விட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் சொல்றாரு ஷூர்லி ஐ கிவ். அதனால நம்ம அந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டோம். ரெண்டாவது காரியம் இது என்னன்னாப்பா, எனக்கு கவனிங்க. 6ஆம் மணி வேலையில என் மெசேஜ் மட்டும் கவனிங்க. வசனம் 9ல போட்டுக்குது, பேதுரு 6ஆம் மணி வேலையில ஜெபம் பண்ணும்படி வீட்டுக்கு சென்றான். இது 9ஆம் மணி வேலையில சப்பானி எழுப்பி விட்டார். 6ஆம் மணி வேலை கரெக்ட் அந்த டயத்துக்கு யூதர்கள் அந்த டயத்துக்கு ஜெபிப்பாங்க. இப்ப எப்படி இங்க சவுதிக்காரங்க அந்த 5 வேலையை டயத்துக்கு டாண்டு ஜெபிக்கிறாங்களோ அதே மாதிரி யூதர்களும் எப்போ அந்த 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை சரியா ஜெபிப்பாங்க. 11ஆம் மணி வேலை கடைசி நேரம். 6ஆம் மணி வேலையில ஜெபிக்கிறப்ப வசனத்துல போட்டுருது ஞான திருஷ்டி அடைந்து. இங்கிலீஷ்ல என்னப்பா போட்டிருக்கு? About noon the following day. About noon the following day. About noon. ஞான திருஷ்டி. ஏன்னா தரிசனங்களை பார்க்கறது வேற. நான் இன்னைக்கு உங்க பிரேயர் ஃபெலோஷிப்பை பிளஸ் பண்றேன். நீங்க ஜெபத்துல ஞான திருஷ்டி அடையணும். ஹல்லேலூயா. நிறைய ஜெபங்களுக்கு ஆட்கள் போகாததுக்கு காரணம் என்னன்னா ஞான திருஷ்டி அடையிற அனுபவம் இல்லை.
எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஜனங்க வந்து ஜெபிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நேரம் அவங்கள வாயை திறந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ல கொடுங்க. வேற ஒன்றும் நமக்கு வேண்டாம். You don't give any doctrine. Only you give the praise. Glory, 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 hallelujah. இங்கிலீஷ்ல ஒரு பாடல் உண்டு. Glory, glory, தேவ மகிமை. அப்ப புதுசா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த பாடலை பாடிட்டே போகும்போது தேவ மகிமை எல்லாரையும் போடும். அப்ப ஞான திருஷ்டி அடைவார். பேதுருக்கு ஞான திருஷ்டி அடைஞ்சார். ஒரு பெரிய ஜமுக்கால மாதிரி அதுல நிறைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இருக்குது. அடிச்சு புசின்னு சொன்னார் ஆண்டவர். இவர் சொன்னாரு நான் சாப்பிட மாட்டேன், தீட்டான ஒன்றையும் நான் புசிக்க மாட்டேன். வாட் இஸ் த மெடிடேஷன்? இதை என்ன சத்தியம் சொல்றேன் அப்படின்னா, யூதர்கள் பைபிள்ல கரெக்டா பிரமாணங்களை கடைபிடிப்பாங்க. அவங்க அசுத்தமான மிருகங்களை சாப்பிட மாட்டாங்க. தேவன் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை காட்டினாருன்னா, இதுவரைக்கும் யூதர்கள் மாத்திரம் கும்பிட்டு இருந்த இயேசு கிறிஸ்துவை இனிமே ஆடு மாடு எல்லா மிருகங்களும் கும்பிட போகுது. இனிமே புறஜாதி மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படிங்கிற காரியத்தை காட்டி முதல்ல இஸ் த cornerstone of the church. உண்மையில் சபையை கட்டுவேன் அப்படின்னா சபை இனிமே யூதர்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதி மக்களுக்கும் சபை. அப்ப முதல் வெளிப்பாடை யார் கொடுக்கிறாரு? பேதுரு என்ன சொல்றாரு? இல்ல நான் சாப்பிட மாட்டேன். இவர் ஜாதி வெறி பிடிச்சவர். அதனாலதான் இவர் தேவன் அடிச்சார். பேதுரு ஊழியத்துக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்ணாருன்னா யூதர்களோட உட்கார்ந்து சாப்பிடுவாரு. அப்புறம் புறஜாதி மக்களோட சாப்பிடுறப்ப மாயம் பண்ணுவார். பவுல் நேருக்கு நேர் வந்து எதிர்ப்பார். நீ செய்த பெரிய மாயமாலம். hypocrisy, it's a sin. நான் பேசுறது சொந்த கதை இல்லை, நீங்க ஒழுங்கா பைபிளை படிச்சா பைபிள்ல இருக்கு. பேதுருவே, நீ யூதனை பார்க்கிறப்ப அந்த யூதன் மாதிரி ஆயிடுற. இங்க புறஜாதி மக்கள் பார்த்தா புறஜாதி மக்களோட ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி மாயம் பண்ணாரு. ஏன்னா அந்த யூத பாரம்பரியத்தை விட்டு பேதுரு வராதனால தேவன் பவுலை ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தினார். தேவன் சில நேரங்களில் உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்வார், விட்டுட மாட்டேன்னு சொன்னா அந்த பொறுப்பெடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பார். வேண்டாம் அவனுக்கு ஜாதி வெறி, விட்டுடு. இல்ல எல்லாரும் பார்க்குறேன், நானும் பார்ப்பேன், நானும் பேசுவேன், நானும் யோசிப்பேன். அப்படி நீ ஜாதி மதம் மொழி எல்லாத்தையும் யோசிச்சு நீ அதுக்குள்ள சுத்தி இருந்தீங்கன்னா அபிஷேகத்தை பிடுங்கி தேவன் பவுலை வந்து புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக நியமித்தார். கடைசி வரைக்கும் பவுல் தான் நிறைய நிருபங்கள் எழுதுறார். பேதுரு எழுதுற நிருபங்களை காட்டிலும் இந்த பவுல் எழுதுற நிருபங்கள் அதிகம். ஏன்னா புறஜாதி மக்களோட போய் சேர்ந்தனால இதை முடிச்சு இந்த ஞான திருஷ்டி அடைஞ்ச இந்த விஷயம் வந்த உடனே அங்கே நம்ம அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே அவர் வருவார். கொர்நேலி வீட்டுக்காக இவரை கூட்டு போவாங்க. இவர் போய் கை வச்ச உடனே பரிசுத்த ஆவி வந்துடும். உடனே ஃபர்ஸ்ட் மேன் புறஜாதி மக்கள்ல கொர்நேலி தான் முதல்ல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். இவர் ஒண்ணு நம்ம தானே பரிசுத்த ஆவி நிரம்புவோம், இன்னும் இவங்களும் பரிசுத்த ஆவி நிரம்புறாங்க அப்படின்னு யோசிக்க தொடங்குவார். எலியாக்கிட்ட நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கல்ல ஊழியம், உடனே அந்த அபிஷேகத்தை வாங்கி எலிசாக்கிட்ட கொடுத்து 2 மடங்கு வாங்கிட்டேன். ஒரு நாளோ தேவனுடைய வேலையை செய்யறப்ப அசதியா செய்யக்கூடாது. அசதியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். உங்களுடைய காரியங்களை இன்புட் பண்ணக்கூடாது. அடிச்சு புசிடா நீங்க தேவனுக்கே விளக்கம் கொடுக்க கூடாது. நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்க தேவனுக்கே விளக்கம் கொடுப்பாங்க. நீ தான் தீட்டு, ஆமா அவர் தீட்டுன்னு சொன்னாரு, சரி இப்ப சுத்தம் சொல்றாருல, கீழ்ப்படி. தீட்டுன்னு சொன்னவரும் சுத்தம்னு சொல்றவரும் ஜெபம் பண்றவங்களுக்கு இப்படி கீழ்ப்படி இருக்கணும். ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்துல நிறைய ப்ரீச் பண்ணிட்டு ஒரு நாள் உட்காந்துருந்தாங்க ரூம்ல. ஆனால் சொன்னாரு, நீ தேம்ஸ் நதிக்கரை ஓடு, நைட் 2 மணிக்கு இப்போ போய் அங்கே போடு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஸ்னோ கொட்டிட்டு இருக்கு. சரி சொல்றானேன்னு உடனே கீழ்ப்படிஞ்சு உடனே அங்கே போயிருக்காரு. போகிற வழியில் ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு அந்த ஒரு ஜில படுத்துட்டாங்க.
போய் என்னப்பா உடனே நான் ஆர்டர் வர சொன்னாரு, எந்திரி என்ன விஷயம் அப்படின்னா கேள்விப்படாரு. உடனே இந்த 2 மணி பார்த்த உடனே ஜான் வெஸ்லி வந்துட்டியான்னு கேட்டாரான். அவன் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்தான். உடனே இவர் கேட்டா, நான் ஜான் வெஸ்லி உனக்கு எப்படின்னா இந்த போதையில் தெரிஞ்சதுன்னு. இல்லை, ஜான் வெஸ்லி தான் இந்த 2 மணி நேரத்தில் வந்து ஊழியம் செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாரான். அது கர்த்தர் சொன்னது. எந்த நேரத்தில் எந்த காரியத்தை விட்டுடுவீங்களா? போக போக விட்டுறோம் பாஸ்டர். நோ, டுடே itself, right now. அடிச்சு பசினா அசிரிச்சு பிடிக்கணும். வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா அப்பதான் உங்களை கட்டெடுத்து பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பலருக்கு நான் அன்பு பிள்ளைகளை அன்பின் கட்டளை கொடுக்கிறேன். கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது என்று சொன்ன உடைய பிள்ளைகள் இந்த நாளில எவ்வளோ ஆசீர்வாதங்கள் எவ்வளோ இடங்களில் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. தகப்பனே, எங்களுக்காக ஆசீர்வாதத்தை நீர் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து தங்குவதாக தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு அறிவையும் இன்பத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தர் கொடுப்பீராக. அன்பு ரட்சகா, இனி வாழ்க்கையில தவறான ஜபத்தை செய்து அன்றைய தவறான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. நாங்கள் சரியான ஜபத்தை செய்து சரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. நீர் ஜப நேரத்தில் ஞானதிஷ்டி அடைந்து சில காரியங்களை செய்யும்படி ஏவினால் உடனே கீழ்ப்படிந்து உடனே செய்யும்படியாய் கர்த்தர்களுக்கு உடனே கீழ்ப்படுதல் ஆவியை தருகிறார். அடித்து புசி என்று சொன்னார். அடித்து புசிக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருடைய சிரசையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய கரங்களையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய முழங்கால்களையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய வாயையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய காதுகளை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய ஆத்துமாவை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருடைய ஆவியை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சாப்பிடுகிற அப்பம் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். கையெட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். உறவுகளை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தூரதேசத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீட்டை தந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஊழியக்காரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் வீட்டில் வைத்திருக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சகலவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னமும் உங்களோட குடும்பத்தார் அனைவரோடும் கிறிஸ்துவின் மகிழ்வுறுதி நாள் வரைக்கும் கூட இருந்து வழிநடத்துவதாக.